இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித மாக்சிமிலியன் மரிய கோல்பேவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி செபித்துக் கொள்ளுங்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்காகவும் நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பம் சார்பாக ஜெபித்துக் கொள்வோம். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் மகிழ்ச்சியை, அன்பை பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் அதை அனுபவிக்காத நபர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து சந்தோஷப்படுத்தி வாழுங்கள் நண்பர்களே. வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். பாருங்களேன், வாழ்க்கையில் பல தடைகள், பிரிவுகள் வரத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, ஆரோனிடம் இருந்தது போல உங்களோடும் இருப்பார். மற்ற மக்கள் பார்வையில் உங்களை உயர்த்த தொடங்குவார். எத்தனை தடைகள், இழப்புகள் வந்தாலும் அதை உடைக்க, அதை மாற்ற உங்கள் முன்னே ஆண்டவர் செல்வார். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன்னே போகும். அதைத்தானே இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. இஸ்ரவேல் மக்கள் தங்கள் கூடாரங்களை விட்டு யோர்தான் ஆற்றை கடக்க புறப்பட்ட போது முதலாவது குருக்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு முன்னே சென்றனர். அப்போது அங்கே தடையாக யோர்தான் ஆறு வந்தது. அது பெரிய ஆறு. வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது, நாலா பக்கமும் ஓடியது. ஆனால் குருக்களின் காலடிகள் நீரில் பட்டவுடன் ஓடி வந்த நதி நின்றது. மக்கள் வறண்ட தரையில் நடந்து சென்றனர், எரிக்கோவுக்கு நடந்து சென்றனர். இதே போன்று உங்கள் வாழ்விலும் மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு என்று யோர்தான் வெள்ளம் என பிரச்சனை வரலாம். எப்படியெல்லாம் இதை நான் சமாளிக்கப் போகிறோமோ என்று, வழியே தெரியவில்லையே என்று, வாய்ப்பு எதுவுமே தென்படவில்லையே என்று கலங்கி நிற்கும் நிலை இன்று இருக்கலாம். ஆனால் பயம் வேண்டாம் நண்பர்களே. ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் செல்லும். பிரச்சனைகள் வழிவிடும். யோர்தான் ஆறு பிரிந்து நின்று இஸ்ரவேல் மக்களுக்கு வழிவிட்டது போல உங்களுக்கும் வழிவிடும். நீங்களும் யோர்தான் என்னும் பெரிய பிரச்சனைகளை கடந்து செல்வீர்கள். கட்டாந்தரையில் நடந்து செல்வீர்கள். எரிக்கோவை சந்தோஷமாய் சென்று அடைவீர்கள். சரியா? நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? அதில் பேதுரு இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். நாமும் இதே கேள்வியை பல முறை ஜெபத்தில் இயேசுவிடம் நிச்சயம் கேட்டிருப்போம். அது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகள் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டிருப்போம். அப்படித்தானே? 7 முறையா என்று பேதுரு கேட்கிறார். ஆனால் இயேசு கூறுகிறார் 70 தடவை 7 முறை என்று. பார்த்தீர்களா? இது எல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமா சகோதரி? ஏமாளி என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்களே, அவ்வளவுதான். 1 முறை மன்னிக்கலாம், 2 முறை மன்னிக்கலாம். தொடர்ந்து பண விஷயத்தில், பொது ஃபங்க்ஷனில், கேட்டு செய்ய வேண்டிய காரியங்களில் மரியாதை தருவதில்லை, மறைத்து செய்வது. இப்படியெல்லாம் இருந்தால் தானே எல்லாவற்றையும் ஆள வேண்டும், சகல கண்ட்ரோலும் தன்னிடம்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பது. எவ்வளவு நாள்தான் நானும் அமைதியாயிருப்பது சகோதரி? கொஞ்சம் நீங்களும் சிந்தியுங்களேன் என்று என்னிடம் கேட்கிறீர்களா? அது தப்புதான் நண்பர்களே, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மற்றும் ஒரு கோணம் இருக்கின்றது. இன்று வரை நாம் நம் வாழ்க்கையில் எத்தனையோ முறை தப்பு செய்திருப்போம், தவறு செய்திருப்போம். அப்போதெல்லாம் நம்மை யார் மன்னிக்கவில்லை என்றாலும் இயேசு நம்மை மன்னித்தாரே. அதனால் தானே இன்று வரை நாம் நிற்கின்றோம், நிலைத்திருக்கின்றோம், வாழ்கிறோம், உண்ணுகிறோம், வேலை செய்கிறோம் இல்லையா?
அப்படி இயேசு நம்மை மன்னிக்காவிட்டால் நம் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அதை கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் ஒன்றும் உத்தமர்கள் அல்லையே, நாமும் பல பாவங்கள் செய்தவர்கள் தானே. நம்மை இயேசு மன்னிக்கும் போது பிறரை மன்னிக்கும் மனம், மெச்சூரிட்டி, விட்டு கொடுக்கும் குணம் ஏன் நம்மிடம் இருப்பதில்லை? அப்படி இல்லை என்றால் அதற்காகவும் இயேசுவிடமே உதவி கேளுங்கள் நண்பர்களே, நிச்சயம் செய்வார். சிந்தியுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தை எங்களை ஒவ்வொரு முறையும் மன்னிப்பதைப் போல நாங்களும் எங்கள் நண்பர்கள், சகோதர சகோதரிகள், குடும்பத்தார், மற்ற அனைவரையும் மனமாற மன்னிக்க கனிவுள்ள மனதை தாரும் இயேசுவே. அதே போல இன்று நீர் கூறியது போல ஆண்டவரது உடன்படிக்கை பேழை எங்கள் முன் செல்லட்டும். யோர்தானைப் போல எங்களுக்கு முன்னே இருக்கும் தடை விலகி போகட்டும். கட்டாந்தரி வழியே நாங்கள் நடந்து எரிகோவை சந்தோஷமாய் சென்று அடைய உதவும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.